Hello students, welcome to our today's video. In this video, we'll learn about the lesson kinematics. And our today's topic is addition and subtraction of vectors. இன்றைக்கி வீடியோவில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ், அதாவது வெக்டர்களின் கூடுதல் அண்ட் வெக்டர்களின் கழித்தல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இப்போ வெக்டர்ஸ் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதனால் அதை ஈஸியாக என்ன செய்ய முடியாது, ஆர்டினரி அல்ஜிப்ரா மாதிரி அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, ஆட் பண்ணவும் முடியாது, சப் பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ இந்த வெக்டார்ஸை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு vectors can be added geometrically or analytically using certain rules called vector algebra. ஸோ இதை பகுப்பு முறையிலோ அல்லது வடிவியல் முறையிலோ என்ன செய்யலாம், விதிகளை பயன்படுத்தி கூட்டலாம். இதுக்கு பேர் தான் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்னு சொல்லி பேர். சரி, டூ வெக்டர்ஸ் ஒரே டைரெக்ஷனில் இருந்ததுன்னா, ஸோ ரெண்டு மேக்னிடியூடையும் ஆட் பண்ணி ரெண்டு எண் மதிப்பையும் ஆட் பண்ணி அதே டைரக்ஷனை அதுக்கு கொடுத்துடலாம். ஸோ அது ஈஸி. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அல்ஜிப்ரா ரூல் மாதிரி ரெண்டு மேக்னிடியூடையும் சப் பண்ணி எந்த டைரக்ஷனில் உள்ள வெக்டர் ஹேவிங் ஹையர் மேக்னிடியூடோ அதிகமான எண் மதிப்பு உள்ள திசையை ரிசல்டன் வெக்டாருக்கு என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். பட் டூ வெக்டார்ஸ் சாய்ந்த நிலையில் இருந்தால், ரெண்டு வெக்டாரும் இன்க்ளைன் டு ஈச் அதர், ரெண்டும் கொஞ்சம் சாய்ந்து இருந்தால் என்ன செய்யலாம் ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு ரூல் இருக்குது. ஒன்று ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன், பேரலலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரூல் இருக்குது. அதாவது வெக்டர்களின் முக்கோண கூட்டல் விதி, வெக்டர்களின் இணைகிற விதி, இந்த ரெண்டு விதிகளை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும், கூட்ட முடியும். ரெண்டு வெக்டர்கள் சாய்ந்த நிலையில் இருந்தால் இந்த விதிகளை பயன்படுத்தலாம். நமக்கு முக்கோண விதி ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வெக்டர்களின் முக்கோண விதி, அதாவது ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு டூ வெக்டர்ஸ் எடுத்துருக்குறோம், ஏ அண்ட் பி. இந்த ரெண்டு வெக்டரும் உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா தெரியும். ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குது, பின்னு ஒரு வெக்டர் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் லாவில் ஒரு ரூல் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெக்டரோட ஹெட் எது டெய்ல் எது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும், நம்ம நோட் பண்ணிக்கணும். ஹெட் அண்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வெக்டரை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதனுடைய ஆரோ மார்க் இருக்கிறத அதனுடைய டெய்ல் ஹெட்டுன்னு சொல்கிறோம், அடுத்த சைட் டெய்ல். ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் வெக்டர். அப்போது ஒரு வெக்டருக்கு டெய்லும் உண்டு, ஹெட்டும் இருக்கும். இப்போ நம்ம முக்கோண விதி, அதாவது அந்த லாவை சொல்லும்போது represents the vectors A and B by the two adjacent side of the triangle taken in the same order. Then the resultant is given by the third side of the triangle taken in the reverse order. So same order reverse order அப்படிங்கிற லைன் உள்ள வருது. சேம் ஆர்டர்னால் என்னென்னா, ஒரு வெக்டரோட இன்னொரு வெக்டர் கனெக்ட் ஆகும்போது ஹெட்டோட ட்ரெயில் ஜாயின் ஆகணும். ஒரு வெக்டரோட ஹெட்டோட ட்ரெயில் ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது சேம் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர் மீன்ஸ் ஹெட் அண்ட் ஹெட் அண்ட் டெய்ல் டு டெய்ல், ஹெட்டும் டெய்லும் கனெக்ட் ஆச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் லாவை பார்த்தா புரியும். த வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி பை த டூ adjacent sides of the triangle taken in the same order. அப்போது ஏபி அப்படிங்கிறத ஒரு ட்ரையாங்கிளோட அடுத்தடுத்த சைட்ஸாக எடுத்துக்கிறோம். ஆனால் ரெண்டும் சேம் ஆர்டரில் கனெக்ட் ஆகிருக்கணும். சேம் ஆர்டர்னால் என்னது, உன்னோட ஹெட்டோட அடுத்த வெக்டாரோட டெய்ல் ஜாயின் ஆகிருக்கணும். ஸோ சேம் ஆர்டரில் கனெக்ட் ஆகிட்டு ட்ரையாங்கிளோட டூ சைட்ஸ். ஸோ ரிசல்டன்ட் இஸ் த தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ரிசல்டன் தேர்ட் சைடாக இருக்கும், ஆனால் அதனுடைய கனெக்ஷன் ரிவர்ஸ் ஆர்டராக இருக்கும். ரிவர்ஸ் ஆர்டர்ஸ்னால் டெய்லும் ஹெட்டுமா என்ன ஆகிருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் லா. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். ஓபி அப்படிங்கிறது வெக்டர் ஏ. ஸோ ஓ டெய்ல், பி ஹெட்.
அடுத்தது PQ அப்படிங்கிறது வெக்டர் B. இதில் பீஸ் பகுதியில் இருக்கிறது B வெக்டரோட ட்ரெயில், Qவில் இருக்கிறது B வெக்டரோட ஹெட். அப்போ இந்த A வெக்டரும் B வெக்டரும் சேம் ஆர்டரில் கனெக்ட் ஆகிருக்குது. The resultant is OQ, third side of the triangle. Resultant வந்து third side OQ. ஸோ அதை பார்த்திங்கன்னா அந்த ரிசல்டனோட ட்ரெயிலும் ஏ வெக்டாரோட ட்ரெயிலும் ஓங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. ரிசல்டனோட ஹெட்டும் பி வெக்டாரோட ஹெட்டும் கியூங்கிற பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ ட்ரெயிலும் ஹெட்டும் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர். இப்படி தான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த வெக்டர் மூலமாக இந்த ட்ரையாங்கிள் இருந்து முக்கோண வெக்டர் விதியை பயன்படுத்தி இதனுடைய ரிசல்டன்ட் டைரக்ஷனும் ரிசல்டன்ட் மேக்னிடியூடும் என்ன செய்ய போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது தொகுபயன் வெக்டரின் எண் மதிப்பு திசை அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதே டயக்ராம் திருப்பி ஒரு நேரம் பார்த்துக்குவோம். இந்த டயக்ராமில் வருவோம். ஓஏங்கிறது ஏ வெக்டர், ஏபிங்கிறது பி வெக்டர், ஓபிங்கிறது த ரிசல்டன்ட் வெக்டர் ஆர். ஆர் தான் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அல்லது ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏ ப்ளஸ் பியோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதனுடைய மேக்னிடியூடுனா எண் மதிப்பும் இதனுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் அல்லது திசை இதை என்ன செய்யணும், நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பியிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணி ஓஏயை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓஏயை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பியிலேருந்து வரக்கூடிய அந்த செங்குத்து கோடும் இந்த ஓஏயை நீளமாக இழுத்து விடுற கோடும் என்னங்கிற பாயிண்டில் என்ன செய்யுது, மீட் பண்ணுது. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு, செங்கோண முக்கோணம் கிடச்சிருச்சு. இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. இந்த செங்கோண முக்கோணத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா பித்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண போகிறோம். பித்தகரஸ் தேரம் தெரியும். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபிங்கிறது தான் கர்ணம். இப்போ நமக்கு முக்கோணம் எப்படி கிடச்சிருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஓபிஎன் அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இதில் ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு சைடோட ஸ்கொயரோட கூடுதலுக்கு சமம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு சைடோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ அப்போ இதில் என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர் அதை தான் நம்ம இப்போ என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா ஓபி ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் ஓஏ வந்து ஏன்னு தெரியுது, ஏபி பி வெக்டர், ஓபி ஆர் வெக்டர் தெரியுது. பட் எந்த அளவு தெரியலனா ஏஎன் தெரியல, பிஎன் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு இந்த ஃபார்முலாவுக்குள்ளே உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏஎன்னும் பிஎன்னும். ஏஎன்னும் பிஎன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சின்ன குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎன்னில் இந்த போர்ஷன் தீட்டா. ஸோ ஏஎன்னும் பிஎன்னும் நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து சைன் தீட்டா கண்டுபிடிப்போம்.
sin theta equal to என்ன வரும் opposite side by hypotenuse. Opposite side by hypotenuse. அதாவது எதிர்பக்கம் by கர்ணம். எதிர்பக்கம் என்னது theta இங்கே இருக்குது. ஸோ எதிர்பக்கம் bn. அப்போ sin theta equal to bn by இதுக்கு hypotenuse என்னது b vector. Therefore b. இப்போ நமக்கு என்ன வேணும் bn வேணும். Therefore bn is equal to b sin theta. அப்போ நமக்கு bn b sin thetaன்னு கிடச்சிருச்சு. அடுத்து an கண்டுபிடிக்கணும். an கண்டுபிடிக்கிறதுக்கு இதே முக்கோணம் abnல cos theta கண்டுபிடிக்கிறோம். cos theta ஃபார்முலா என்னன்னா adjacent side by hypotenuse. அதாவது அடுத்துள்ள பக்கம் by கர்ணம். அடுத்துள்ள பக்கம் என்னது an by கர்ணம் ab. adjacent side வந்து an, hypotenuse ab. ஸோ an by ab யோட வேல்யூ b. ஸோ அப்போ an வேணும்னா b cos theta. இங்கே cos theta இருக்குது. அப்போது an is equal to b cos theta. அப்போ b cos theta an equal to b cos thetaன்னு என்ன செஞ்சிருச்சு கிடச்சிருச்சு. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு எல்லா சைட்ஸும் தெரிஞ்சிருச்சு. OA is equal to a vector, an is equal to b cos theta, bn is equal to b sin theta, ab is equal to b vector, OB equal to r vector. ஸோ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா பித்தகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ OB square is equal to ON square plus BN square. பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோன்னா ட்ரையாங்கிள் OBNங்கிற ட்ரையாங்கிள் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ON ஸ்கொயர் என்னென்னா இதுதான் ON வந்து OA ப்ளஸ் AN அப்படின்னு எழுதலாம். தர்ஃபோர் ON ஸ்கொயரை எப்படி எழுதுகிறோன்னா OB ஸ்கொயர் ஈக்குவல் டு ON ஸ்கொயரை OA ப்ளஸ் AN ஸ்கொயர். இதை இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் ப்ளஸ் BN ஸ்கொயர். இப்போ ஓயோட வேல்யூ எவ்வளவு A ப்ளஸ் AN B cos theta the whole square ப்ளஸ் BN வந்து B sin theta the whole square. ஸோ இது வந்து A ப்ளஸ் B the whole square ஃபார்முலாவில் இருக்குது. இது R ஸ்கொயர். A plus B the whole square formula A square plus B square cos square theta plus 2AB cos theta. உங்களுக்கு A plus B the whole square formula தெரியும். A square plus B square plus 2AB. ஸோ இங்கே A ஸ்கொயருக்கு AA இருக்குது A ஸ்கொயர். B ஸ்கொயர் போடுற இடத்துல B cos theta இருக்குது. ஸோ B ஸ்கொயர் cos square theta. அடுத்து ரெண்டையும் 2 போட்டு ஃபுல்லாக எழுதணும் 2AB cos theta ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா B ஸ்கொயர் sin square theta. B ஸ்கொயர் sin square theta. இப்போ இதில் பார்த்தா இது B ஸ்கொயர் cos square theta, இது B ஸ்கொயர் sin square theta. இதில் B ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோன்னா sin square theta ப்ளஸ் cos square thetaன்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. தர்ஃபோர் ஈக்குவேஷனை எப்படி எழுதலான்னா R square is equal to A square plus B square. இங்கே என்ன வந்ததுன்னா sin square theta plus cos square theta plus 2AB cos theta வந்தது. இந்த sin square theta plus cos square theta equal to 1. Therefore A square plus B square plus 2AB cos theta. இது வந்து R ஸ்கொயர். நமக்கு இந்த போர்ஷன்
ஆர் ரிசல்டன் வந்து ஆர், தர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. 2ab cos theta. இதுதான் என்னது ரிசல்டன்ட் மேக்னிடியூட். இதுதான் ரிசல்டன்ட் மேக்னிடியூட். ஸோ இந்த ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta அப்படின்னு வந்துச்சு. ஸோ ரிசல்டன்ட் மேக்னிடியூட் மொத்த அதனுடைய எண் மதிப்பு, அந்த கூடுதல் ஏ ப்ளஸ் பி கூடுதலின் எண் மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இருக்குது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய திசை, ஏன்னா வெக்டருக்கு என்ன உண்டு, டைரக்ஷன் உண்டு, திசையை கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஏஎன்பி, அதாவது ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. நம்ம இப்போ ரிசல்டன் வெக்டாருக்கும் ஒரு வெக்டார் ஏக்கும் இடையில் உள்ள ஆங்கிளை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அதாவது ரிசல்டன் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கு இடையில உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா. ஏன்னா இதனுடைய தசை தான் வேணும், இந்த ஆங்கிள் எடுக்கிறோம் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் tan ஆல்ஃபா. இந்த ட்ரையாங்கிளில் tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும், tan வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது எதிர்பக்கம். tan வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ என்ன வரும், tan ஆல்ஃபா ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னது bn பை ON. என்ன எழுதலாம், bn பை ONக்கு பதிலாக OA ப்ளஸ் AN. அப்போது tan ஆல்ஃபா ஈக்குவல் டு பிங்கிறது என்னது b sin theta பை OA வந்து a ப்ளஸ் b cos theta. இதுதான் அதனுடைய திசை. கிடைத்த எண் மதிப்பு ரிசல்டன் மேக்னிடியூட், ரிசல்டன் வெக்டரோட டைரக்ஷன் tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு b sin theta பை a ப்ளஸ் b cos theta. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதில் ஆல்ஃபா tan ஆல்ஃபா கிடைக்கும்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் b sin theta. tan அங்கே கொண்டு போயிட்டோன்னா 1/tan ஆயிரும். 1/tan tan இன்வர்ஸ்னு எழுதலாம். b sin theta பை a ப்ளஸ் b cos theta. இதுதான் என்னது அதனுடைய எண் திசை. அடுத்தது சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார். சப் பண்ண போகிறோம், ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். கழிக்கிறதுக்கும் ஈஸியாக ஆர்டினரி அல்ஜிப்ரா மூலமாக என்ன செய்ய முடியாது, சப் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதுக்கும் ஜாமெட்ரிக்கலி மெத்தட் அல்லது அனாலிட்டிக்கல் மெத்தடை தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். நம்ம இங்கே வந்து ஜாமெட்ரிக்கலி மெத்தடை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ரெண்டு வெக்டரை கழிக்க போகிறோம். சரி, 2 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு வெக்டார் ஏ, அடுத்த வெக்டார் பி. ரெண்டும் ஒரு தீட்டாங்கிற ஆங்கிளில் இன்க்ளைன்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் பி இதில் கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு வெக்டார் இருக்குது, ஒன்று வந்து ஏ, அடுத்தது பி. இதில் நம்ம ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மைனஸ் பியை ட்ரா பண்ணணும். மைனஸ் பி எங்கே இருக்கும்னா இந்த பக்கம் இருக்கும். இதுதான் மைனஸ் பியோட டைரக்ஷன், இது ப்ளஸ் பியோட டைரக்ஷன் இது. ஸோ இது மைனஸ் பியோட டைரக்ஷன். ஏக்கு பிக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா இந்த கோட்டோட இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி, ஃபுல் ஆங்கிள் 360, இந்த பாதி மட்டும் 180 டிகிரி. தர்ஃபோர் இந்த போர்ஷன் தீட்டானா பிக்கும் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டானா
ஏ வெக்டருக்கும் மைனஸ் பிக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை என்ன செஞ்சுக்கிறோம், ட்ரா பண்ணிக்கிறோம். ஏக்கும் மைனஸ் பிக்கும் இடைப்பட்ட கோணம் 180 மைனஸ் தீட்டா. இப்போ இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்து ஏ வெக்டர், இது பி வெக்டர், ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டா. இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பியோட டைரக்ஷன் பிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இது தீட்டாவாக இருக்கிறனால இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டாவாக இருக்குது. இப்போ இதுதான் ரிசல்டன்ட் டைரக்ஷன். ஆர் ஏ மைனஸ் பியை நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் பண்ண முடியும். அதாவது இந்த இதில் என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே நம்ம மாடு ஏ ப்ளஸ் பி பார்த்துருக்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படிங்கிறத எதில் பார்த்துட்டோம், முக்கோண கூட்டல் விதியில் பார்த்தாச்சு. ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் அடிஷனில் பார்த்தாச்சு. இப்போ ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கும்போது ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டார். ஸோ இதான் மீனிங். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. தர்ஃபோர் நம்ம எப்படி எழுதலாம்னா, ஏ ப்ளஸ் பியோட ரிசல்டன் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா கிடச்சதுனால ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a minus b equal to root of a square plus b square plus 2ab cos 180 minus theta. ஏன்னா இந்த ஆங்கிள் எவ்வளவு, 180 minus theta. Therefore cos 180 minus theta. Cos 180 minus theta equal to minus cos theta. Cos 180 minus theta வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், இந்த காஸ் 180 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிடலாம். தர்ஃபோர் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. ஏன்னா மைனஸ் காஸ் தீட்டா வந்ததுனால நம்ம எங்கே போய் மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம், மைனஸ் 2ab காஸ் தீட்டா. இதுதான் ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸை மைனஸ் பண்ணதோட ரிசல்டன்ட். இப்போ இதனுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் 180 மைனஸ் தீட்டா போடும்போது நமக்கு என்ன வந்துடுது, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா வந்துடுச்சு. இப்போ நம்ம tan ஆல்ஃபா 2 கண்டுபிடிக்கணும். tan ஆல்ஃபா 2னா இதை வந்து ஆல்ஃபா 1ன்னு எடுத்துக்கிறோம். ஆட் பண்ணும்போது ரிசல்டண்ட்டுக்கும் ஏக்கும் இடையில் உள்ளது வந்து ஆல்ஃபா 1. இப்போது ரிசல்டண்ட்டுக்கும் இது ரிசல்டண்ட்டுக்கும் ஏக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா 2ன்னு எடுத்துக்கிறோம். தர்ஃபோர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். tan alpha 2 equal to tan alpha 2 equal to b sin 180 minus theta by a plus cos 180 minus theta. Cos 180 a plus b cos 180 minus theta. Cos 180 minus theta வந்து minus cos theta. Sin 180 minus theta வந்து sin theta. Sin 180 minus theta sin theta, but cos 180 minus theta minus cos theta. Therefore equation எப்படி எழுதலாம்னா, tan alpha 2 is equal to sin 180 minus theta sin theta தான். Therefore b sin theta ன்னு எழுதிடுறோம். cos 180 minus theta வந்து minus cos theta. Therefore a minus b cos theta. A minus b cos theta. Therefore tan alpha 2 is equal to b sin theta divide a minus b cos theta. இதுதான் டிஃப்ரென்ஸ் a minus b ஓட மேக்னிடியூடும் டைரக்ஷனும்.
ஏ வெக்டர் பி வெக்டரோட வெக்டர் வேறுபாடு மேக்னிடியூட் எவ்வளோ இருந்ததுன்னா square root of a minus b mod of a minus b modulus of a minus b is equal to square root of a square plus b square minus 2ab cos theta. Then அதனுடைய direction n மதிப்பு tan alpha 2 is equal to அதனுடைய direction திசை tan alpha 2 is equal to b sin theta divide a minus b cos theta. ஸோ இதில் வெக்டர்களின் triangular law of வெக்டர் அடிஷன் வெக்டர்களின் முக்கோண விதி கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்ட முக்கியமான கொஸ்டின். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.